புனர்ஜென்மம். நமது வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது புண்ணியங்கள் நிறைய செய்தால் மரணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ஆத்மாவு சொர்க்கத்தில் போய்விடும். சொர்க்கத்தில் போகப்பட்ட ஆத்மாவு ஒரு பீரியடு வரைக்கும் தான் சொர்க்கத்திலே வாழும். அப்புறம் அந்த ஆத்மாவு மறுபடியும் பூமியில் புனர்ஜனிக்கத்தான் செய்யும். சொர்க்கத்திலிருந்து புனர்ஜனிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு சுபிட்சமான வாழ்க்கை உண்டாகும். நரகத்தில் போகப்பட்ட ஆத்மாவு, நிறைய பாவங்கள் செய்திருக்கப்பட்ட ஆத்மாவு மரணத்துக்கு அப்புறம், அந்த மனுஷன் மரித்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மாவு நரகத்தில் போய்விடும். நரகத்தில் போய்த ஆத்மாவு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருப்பி நரகத்திலிருந்து ரிலீஸ் ஆகிட்டு சொல்லலாம். மறுபடியும் அவன் ஜென்மம் எடுத்து பூமியில் வரும். பூமியில் வரும் பொழுது அவனுக்கு நிறைய கஷ்ட நஷ்டங்கள் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்து அவனும் கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிக்கத்தான் செய்யும். இது தான் 100% உண்மை.